ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு பிகினர்ஸ் குக்கிங் A to Z சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேக்குக்கெலாம் டெக்கரேட் பண்ணக்கூடிய அந்த விப்பிங் க்ரீம் வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெண்டு பொருள் வச்சு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் போதும். ஃப்ரிட்ஜிலலாம் வந்து அடிக்கடி வச்சு யூஸ் பண்ணணும்லாம் இல்லை. இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். விப்பிங் க்ரீம் பவுடர்னு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தேன். அதில் வெனிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். இதோட வெயிட் வந்து 100 கிராம் இருக்கும். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் நீங்கள் விப்பிங் க்ரீம் பவுடர் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்கெலாம் நீங்கள் இதை அப்ளை பண்ணலான்னு உங்களுக்கு மேலே இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க. இதில் 100 கிராம் பவுடருக்கு 200 ml மில்க் சேர்த்து மிக்ஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதோட வேலிடிட்டி உங்களுக்கு 2 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ வந்து இவ்வளோ ரேட் 115 கொடுத்து வாங்குறதுனால நீங்கள் ரொம்ப நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ஒரு 50 கிராம் மட்டும் எடுத்து விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ண போகிறேன். இந்த விப்பிங் க்ரீம் பவுடர் யூஸ் பண்ணி 50 kg கேக் வந்து நல்லா ஒரு 3 லேயராக கட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ண முடியும். 50 கிராம் வந்து ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கிட்டேன். ஏதாச்சும் கட்டிகள் இருந்தால் அதை நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு உடச்சி விட்டுருங்க. இது கூட காய்ச்சி ஆறின மில்க் கொஞ்சம் சில்லுன்னு எடுத்துக்கோங்க. ஒரு 100 ml வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை பீட் பண்ண போகிறோம். நீங்கள் ஹேண்ட் விஸ்க் வச்சும் வந்து பீட் பண்ணலாம். நான் இன்றைக்கி பீட்டர் வச்சு தான் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு வந்து 4 to 5 மினிட்ஸ் ஆகும். நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிஷினில் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஹேண்ட் விஸ்கில் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும், கை ரொம்ப வலிக்கும். எப்போயாச்சும் ஒரு டைம் செய்கிறதுனா நீங்கள் ஹேண்ட் விஸ்கே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 3 மினிட்ஸ் போல் ஆயிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்கணும்னா, நீங்கள் ஒரு ஸ்பூனில் எடுத்து பார்த்து கீழே ஊற்றுனீங்கன்னா வந்து அது ஊற்றக்கூடாது. இது மெல்ட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அந்த டெக்ஸ்சர் வர வரைக்கும் நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இன்னும் ஒரு 1லேருந்து 2 மினிட்ஸ் போல் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அகலமான பாத்திரமாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது நிறையா வரும். கொஞ்சோன்னு நீங்கள் பவுடர் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல க்ரீம் நிறையா கிடைக்கும். ஸோ நல்லா அகலமான பாத்திரத்தில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 4 மினிட்ஸ் போல் ஆகிருக்கு. அந்த ஸ்பூனில் எடுத்தால் அப்படியே நிற்கிது. இந்த மாதிரி டெக்ஸ்சர் வர வரைக்கும் நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஈஸியான விப்பிங் க்ரீம் 2 பொருள் வச்சு செஞ்சு எடுத்தாச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.